வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட தான் அந்த கேள்வி. நேற்று கலர் கலராக ஒரு சட்டை போட்டிருந்தீங்களே, கருப்பு சட்டை கழிச்சா கலர் கலராக சட்டை போட்டுங்க எல்லா கலர்லேயும். எதுக்கு அந்த கருப்பு சட்டை போட்டு வந்தீங்க? என்னங்க பட்ஜெட்டில் நீங்கள் தப்பாக கண்டுபிடிச்சிங்க? கருப்பு சட்டை போட்டு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் விவசாயின்னு அதை அவங்கள வச்சுக்கிட்டு இந்த காவிரி நீரும் விவசாயம் வச்சு ஆட்சி கழிச்சு முடிச்சிடலான்னு பார்க்குறீங்க. அது நடக்காது. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன அறிக்கை கொடுத்தாங்க, விவசாயிகள் என்ன அறிக்கை கொடுத்தாங்கன்னு விவசாயிங்க தான் சொல்லணுமே தவிர நீங்கள் சொல்லக்கூடாது. நேற்று டெல்டா மாவட்டம்னு சொல்கிறீங்களா, தஞ்சாவூர் சைடு பட்ஜெட்டை படித்து முடித்த உடனே சாயங்காலம் வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக எங்களுக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, அவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, அதனால் இந்த வருஷம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்கலாம், தண்ணி பிரச்சனை எல்லாமே பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க, தெளிவாக சொல்லியிருக்காங்க, மக்களுக்கு புரிகிற விதத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு விவசாயிகளே, டெல்டா மாவட்ட விவசாயிகளே நேற்று நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. அதுலேயும் ஒருத்தர் போட்டிருக்காரு, ஒருத்தர் சொல்லியிருக்காரு என்னென்னா 2021, 22, 23 இந்த 3 வருஷத்தில் மட்டும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் வந்து 1792 பேர் இறந்துருக்காங்க. யார் ஆட்சியில்? உங்கள் ஆட்சியில். அப்போ நீங்கள் உங்கள் ஆட்சியில் என்ன விவசாயத்துக்கு பண்ணினீங்க, விவசாயிகளை எப்படி காப்பாற்றுனீங்கன்னு அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். முதல்ல என்னென்னா 1700 பேர் செத்து போயிருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை விவசாயி. இப்போ அந்த தண்ணி விடலைங்கன்னா உங்கள் ஆட்சியில் எல்லா ஆட்சியிலையும் கரெக்டாக தண்ணி வந்துருச்சாங்கண்ணா. எங்கள் இயற்கையாக கிடைக்கிற பொருளுக்கும் செயற்கையாக இருக்கிற பொருளுக்கும் மேம் அதெல்லாம் வித்தியாசம் அது தெரியல உங்களுக்கு. நிலம் நீர் இதெல்லாம் வந்து இயற்கையான பொருள், அது வந்து கடவுளாக பார்த்து நம்ம கொடுத்தா தான் அது கிடைக்கும். உங்கள் ஆட்சி இப்போ இருந்திருந்தால் மட்டும் உடனே மழை பிடிங்கிட்டு அந்த பக்கம் சைடில் அடிச்சிருக்குமா பிச்சுக்கிட்டு? ஒன்றும் கிடையாது. அவரும் அது அரசு கடவுளாக பார்த்து எல்லா பக்கம் நீர்நிலையெல்லாம் கொடுக்கறது தான் கடவுள் வரந்தா. அது உங்கள் நாளையெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது நல்லது நினைக்கிற மனுஷனுக்கு நல்லது தான் நடக்கும். உங்களை மாதிரி எதடா வச்சு பிரச்சனை பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு இதான் கிடைக்கும். பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, எல்லாமே பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்கல்ல. அதே மாதிரி போன பட்ஜெட்டில் 2025 பட்ஜெட்டில் எலெக்ஷன் முடியும் போது ஆளுக்கு 5000 ரூபாய் போட்டிங்கல்ல, அவங்க அப்பா போட்டார்ல அக்கௌண்ட்டு, அது எந்த பட்ஜெட்டில் எங்கள் கணக்கு காமிச்சு நீங்கள் அந்த பணத்தை எடுத்து கொடுத்தீங்க? கணக்குலேயே வராமல் உங்கள் சௌரியத்துக்கு ஒரு நாள் ஒரு வாரத்துக்குள்ளார அந்த பணத்தை ரெடி பண்ணி கவர்மெண்ட்லேருந்து அந்த பணத்தை எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாமல் எடுத்து நீங்கள் பாட்டுக்கு மக்களுக்கு போட்டுவிட்டீங்க. அது வந்து பட்ஜெட்லேயே ஒன்றுமே காமிக்கலையே. அதே மாதிரி கல்வித்துறைக்கு வந்து போன வருஷம் வந்து 48,000 கோடி ஒதுக்கிட்டு 42,000 கோடி தான் செலவு பண்ணியிருக்கீங்க. மீதி 6,003 கோடி எங்கேயே போச்சு? அது ஒதுக்கின நிதிங்கிறீங்களே, அது ஒதுக்கிய நிதியில் ஒரு சப்ஜெக்டில் மட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் அந்த நிதி ஒதுக்கின நிதி, அப்படி தானே கணக்கு? சூப்பருங்க.